நம்ம இப்ப பார்க்க போறது சிம்ம ராசிக்கு 8ல் சனி பகவான் வருகிறார். இப்ப 8ல் சனி, அஷ்டம சனின்னு சொல்றோம். சரி சார், இந்த அஷ்டம சனி போட்டீங்க, திடீர் அதிர்ஷ்டம்ன்றதையும் நீங்க போட்டிருக்கீங்க. எப்படி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு குணம் இருக்குங்க, நல்ல குணம். அது ஏன்னா காலச்சக்கரத்தோட 5ஆம் இடம் பூர்வ புண்ணியாதிபதி. அப்போ வந்து சிம்மம் சூரியன், சூரியன் எப்படி வெளிச்சம் தர்றாரு, அதே மாதிரி தான் இவங்க ராசி அதிபதி சூரியன். இவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தீப ஒளியை தான் கொடுப்பாங்க. இவங்களால நன்மை அடைஞ்சவங்க நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த உலகத்தில் ஜெயிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா 70% சிம்ம லக்னம் சிம்ம ராசி இவங்க தான் இந்த உலகத்தில் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பவர் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், நிர்வாக திறமை அழகாக இருக்கும். அவங்க எதை வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு தான் அதிகமாக அந்த ஒளியை வந்து தாங்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சிம்மம் நல்ல கர்ஜிக்கும் சிங்கம் போன்ற குணமுடையவங்க. அப்போ இவங்களுக்கு அஷ்டம சனிலாம் பார்த்தா ஜுஜுபி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஜுஜுபியா சார், என்ன சார் எல்லாம் பயமுத்தி வச்சுருக்காங்க, நீங்கள் ஜுஜுபின்னு சொல்கிறீங்க, இது எப்படி நடக்கும், சாத்தியமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. போன ட்ரிப் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அதில் கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க. இப்போ திடீர் அதிர்ஷ்டம்ன்றதை நம்ம சொல்லிட்டோம். அஷ்டம சனி 8ல் இருக்கக்குள்ள உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து கொடுப்பாரு அப்படின்றத கொடுப்போம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ரகசியங்கள் இருக்கு இல்லையா, ரகசிய வருமானம், ரகசியமாக நீங்கள் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த 8ல் கொடுப்பார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா புதையல் யோகம், அதை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 8ஆம் இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸு, லாட்ரி, யோகம், இந்த பங்கு சந்தையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்போ உங்களுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இதில் வந்து சிம்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி பவர்ஃபுல் நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு இவங்க சனி வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூர நட்சத்திரம் இருக்கு இல்லையா, பூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தெய்வீக அம்சம். மக நட்சத்திரம் கோவில் கலசம் கோபுரம். அப்போ வந்து இவங்க கோபுரம் போல ஜொலிக்க போகிறாங்க. 8ல் சனி வரக்குள்ள 6ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கு வரும், 8ல் மறையக்குள்ள நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. அப்போ பணம் கொடுக்க போறாரு, பொருளாதாரத்தை கொடுக்க போறாரு, டெவலப்மெண்ட் ஆக போறீங்க. சிம்மத்துக்கு வந்து நேச்சுரலாகவே ஒரு குணம் இருக்குங்க, நேர்மை. அதாவது நல்ல குணம். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது அப்படின்ற விஷயத்தையே அவங்க தள்ளி வச்சுருவாங்க, நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க. அப்போ அந்த நல்லது விஷயத்தில் வரக்குள்ள அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து வாழ்க்கையில் தூக்கி விட்டுருக்காங்க. அப்போ தூக்கி விடக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கெட்ட காலம் வரக்குள்ள இந்த சனி பகவான் இருக்கார் இல்லையா, அவங்க இவங்கள தூக்கி விடுவாங்க. ஏன்னா சனி பகவான் 8ல் மறையக்குள்ள சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமே. அந்த அதிர்ஷ்டத்தை சிம்ம ராசிக்காரங்க எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தான். பயப்படாதீங்க. இவங்களை எப்படி லிஃப்ட் பண்ணி விடுவார் சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கு நேர்மை, நீதி, நியாயம். வானத்தில் சூரியன் ஒன்றுதாண்டா அதெல்லாம் சொல்கிறது இந்த சூரியன் இல்லையா, வாக்கு முக்கியமாக. இதெல்லாம் வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கு இல்லையா, அதை சனிக்கு ரொம்ப பிடிச்சிக்கணும். இப்போ சனிக்கும் இவருக்கும் சிம்ம சூரியனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா அவங்க நல்லது மட்டும்தான் பண்ணுவாங்க. அதுதான் பாவ கர்மா புண்ணிய கர்மான்றத 2 பேரும் ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. அப்போ இந்த தருணம் உங்களுக்கான அதிர்ஷ்டமான தருணம். ஸோ வாழ்க்கையில் வந்து முன்னேற போகிறீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களா, பொருளாதாரம், பணம், வளர்ச்சி, குடும்பம் எல்லாத்துலேயுமே டெவலப்மெண்ட் உண்டு. ஸோ நம்ம வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் கொடுப்பார், ஏதாச்சும் ஒரு திடீர் ஒரு சோர்ஸ் வந்து கொடுப்பாரு. அது மூலிமா நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். ஸோ மற்றபடி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்து வேலை விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பயணம் உண்டு. பயணத்தின் மூலியமாக நல்ல சிறு குறு வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு போயிட்டு வேலை செய்கிறீங்க, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இடம் சேஞ்ச் ஆகும். வெளிநாட்டுக்கு இப்போ இங்கே லோக்கலில் ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வந்து வெளிநாட்டுக்கு போவாங்க. அப்போ திடீர் அதிர்ஷ்டம் வெளிநாடு. உங்களுடைய கட்டத்தில் என்ன திசை என்ன புத்தி போகுது அதை பார்த்துக்கோங்க. அஷ்டம சனியை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா இது வெறும் 30% தான் கோச்சாரம். மற்றபடி 70% உங்கள் கட்டமே உங்களுக்கு சாட்சியாக இருக்கும். எல்லாம் வல்ல இறைவன் எல்லாத்தையும் கொடுப்பார். நலம் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.